இது ரெண்டுல எது வாங்கலாம்? இது என்ன விலை, இது என்ன விலை? இது 120, இது 250. 250 வாங்கிக்கலாமா? நானும் அதான் நினைச்சேன். இதுதான் நம்ம பசங்களோட மென்டாலிட்டி. 250 ரூபா பொருள் 120 ரூபா பொருளை விட வேல்யூல வந்து நல்லா இருக்கும், அதாவது குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினைச்சுக்கோம். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். நீங்க இந்த மாதிரி நினைச்சிருக்கீங்களா? நான் நினைச்சிருக்கேன். சும்மா இதில் லிப்ஸ்டிக் பார்க்குறப்ப கூட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 50 ரூபாயா இருக்கும், அது வந்து 250 ரூபாயா இருக்கும். அப்போ ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு அதோட பிராண்டிங் பிரைஸ் டேக்கை பார்க்கலன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கூட சொல்றாங்க. அது உண்மையான இன்னைக்கு செக் பண்ண போறோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கட் சிட்டி. முதல்ல நம்ம ட்ரை பண்ண போறது டெய்லி லைஃப்ல நம்மளால இல்லாம வாழக்கூடிய ஒரு பொருள், தண்ணி. இது வந்து சாதாரண தண்ணி கிடையாது, ஏதோ பயங்கரமான மலைகள்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட தண்ணி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கா, மினரல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. விராட் கோலி இந்த தண்ணி தான் குடிக்கிறாரு அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் கூட வந்துச்சு. இந்த தண்ணியையும் சாதாரண நம்ம வீட்டுல வர தண்ணியையும் குடிச்சு இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் பிளைண்டா. இப்பேற்பட்ட இந்த தண்ணியோட விலை எவ்வளவு இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. எனக்கு என்ன தெரியும்? எவ்வளோ ml இது? இது வந்து 330 ml. 1 லிட்டர் நம்ம எவ்வளோ 35 ரூபாய்க்கு வாங்குறோமா? 1 லிட்டர் 20 ரூபா தான். 35-40 ரூபாய்க்கு வந்து 20 லிட்டர் கேன் வாங்கிக்குவோம். அவரு குடிக்கிறாருன்னா ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒரு லிட்டர் ஒரு 500. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 330 ml வந்து 200 ரூபாய். மேபி அவர் வாங்குறது இன்னும் காஸ்ட்லியா இருக்கலாமா, நம்ம அதுல இருக்கிறதுல சீப்பான பாட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். சீப்பஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தண்ணி. ரெடி? நான் கணக்கு கட்டிக்கிறேன். ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. இன்னும் மேலே கீழே தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. ஆஹா, காஸ்ட்லியான தண்ணி ஊத்துற சத்தமே வித்தியாசமா இருக்கேப்பா. என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க. இதுதான் நம்ம ஊர் தண்ணி. ஒரு சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிரு. எனக்கே மறந்துருச்சு. நிஜமா மறந்துட்டியா? இல்ல இது வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து காஸ்ட்லி. இது வந்து நம்ம வீட்டு தண்ணி. இது ஒரு பாட்டில் தண்ணியா? ஆமா. ஐயோ, என் வாயில ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். என்னால தண்ணி வித்தியாசமே தெரியல. ரெண்டு தண்ணியும் வாயில வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? தெரியலையா? எனக்கு நார்மல் தண்ணியே எனக்கு தெரியல. வீட்டு தண்ணியே எனக்கு எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. கண்ணை மூடிட்டு இதுல எனக்கு வந்து இது வந்து நியூட்ரலா இருக்க மாதிரி தெரியுது. அதனால இது வந்து நம்ம வீட்டு தண்ணி. இது வந்து அந்த எக்ஸ்பென்சிவ் வாட்டர்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல, என்னால சொல்ல முடியல. இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி இருக்கு எனக்கு. ஏதோ இந்த பாட்டில் வாட்டர்ல எல்லாம் கொஞ்சம் இதை ஆட் பண்ண மாதிரி கொஞ்சம் தெரியும்ல, அந்த மாதிரி தெரியுற மாதிரி இருக்கு. மனப்பிரந்தியான்னு கூட தெரியல. இதுதான் எக்ஸ்பென்சிவ். இது வந்து வீட்டு வாட்டர். கரெக்டா? கரெக்டா? 200 ரூபா தண்ணி இவ்வளவு ஊத்தி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இவ்வளவுதான் ஊத்தணும். அதனால இது கம்மியா ஜாஸ்தியா ஊத்தி தான் நானே டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்ச. கலக்கிறப்போ நானே மறந்துட்டேன். ஆனா இது பாக்குறப்ப செம கிளியரா இருக்குல்ல? ஆமா, கிளியரா இருக்குல்ல. ஏதாச்சும் ப்ளீச் எல்லாம் போட்டிருப்பாங்களோ? ரெடி? எக்ஸ்பென்சிவ் வீட்டு தண்ணி. என்னம்மா? நிஜமா டிஃபரன்ஸ் தெரியல. இல்ல ரெண்டுமே கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸா தான் ஃபீல் ஆகுது. தண்ணினா டேஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கும். ஏதோ உப்பு தண்ணினா கூட ஏதாவது உப்பு இருக்குன்னு சொல்லலாம். எங்க ஊர்ல எல்லாம் டேஸ்டா இருக்கும். நான் 3 to 1 கவுண்ட் பண்ணுவேன். எது வந்து எக்ஸ்பென்சிவ் வாட்டரோ அதை தூக்குங்க. ரெடி? 3, 2, 1. தப்பு. அந்த வீட்டு தண்ணி. அப்படியா? ஆமா. ஐயோ, இத கொஞ்சம் டேஸ்டா இருந்துச்சு. அதை விட அதனால அது அது நல்லா இருந்துச்சுல்ல. இவன் தான் கொஞ்சம் மலுமட்டையாட்டு இருக்கான்ல, அதனாலதான் இவனை குடிக்கிறாங்க. வித்தியாசமே இல்ல. அதனால நம்ம வீட்டு தண்ணியே குடிச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஆனா செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஏன் இதை விரும்பி குடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இல்லையா? கண்ணை மூடிட்டு குடிச்சோம்னா வீட்டு தண்ணி தான் டேஸ்டா இருக்கு. நம்ம ஒண்ணு ஆரோல குடிப்போம், இல்லைன்னா கொதிக்க வச்சு அந்த தண்ணி தான் குடிப்போம். அதுவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். இவ்வளவு செலவு பண்ணி தண்ணி குடிக்க தேவையில்ல. அடுத்து போலாமா? அடுத்து நம்ம சின்ன வயசுல இருந்து நல்லா விரும்பி சாப்பிடுற சிப்ஸ். ஒண்ணு வந்து 10 ரூபாய் சிப்ஸ், நம்ம வந்து பெரிய பாக்கெட் வாங்கியிருக்கோம். இன்னொன்று வந்து 100 ரூபாய் சிப்ஸ். சீப்பஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிப்ஸ் ரவுண்ட் 2. இதுதான் அந்த எக்ஸ்பென்சிவான சிப்ஸ். இது 130 ரூபா அந்த சிப்ஸ். பாதி காத்து தான் இருக்கு எப்பவும் போல. இதுலயும் பாதி காத்து தான் இருக்கு. எல்லாத்துலயும் காத்து தான் இருக்கும். சரி, நான் கண்ணை முடிக்கவா? மூடுங்க.
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து இந்த பிக்னிக் சாப்பிட்டதே கிடையாது. நானும் சாப்பிட்டது இல்ல. அதனாலதான் இது வாங்கினேன் இந்த சீப்பான இதுக்கு. ஏன்னா டேஸ்ட் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸ்மெல் தெரியுமா? எனக்கு ரெண்டுமே எதுவுமே தெரியாது. உனக்கு? எனக்கு தெரியும். இப்ப வந்து மூந்தெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடக்கூடாது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஒண்ணே இதுல வந்து கிளிங்கன்னு சொல்லி மார்க் போட்டுருந்துச்சு, இதுல போடலையா? அதனால அதுக்கு ஒரு மார்க்கை கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து ரேட் கம்மி, இது வந்து எக்ஸ்பென்சிவ். மாத்தி வைக்கவா? இதா இது நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கு. வாய் ஊறுது எனக்கு, ஏன்னு தெரியல. அது நல்லாவே இல்லை. இதுதான் அந்த எக்ஸ்பென்சிவானது. நல்லாவே இல்லை. சொல்லியிருக்க கூடாதோ? சரி, தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்க. எப்படி இருக்கு? இதை சாப்பிடாமையே சொல்லுவேன். கரெக்ட். கண்ணை தொடங்க. இது வந்து ஒண்ணு மட்டும் தெரியுது. 130 ரூபா போட்டு யாரும் இது வாங்காதீங்க. நல்லா இல்லை. அது ஷ்ரிம்ப் ஃப்ளேவர். அதுதான், அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. மேபி நமக்கு பழக்கம் இல்லாததுனால என்னன்னு தெரியல. ஆனா நம்ம ஃப்ரெண்டு ஜனனி பாலி போயிருந்தாங்க. பாலி போயிட்டு வரப்போ அங்க இருந்து ஷ்ரிம்ப் கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. கிராக்கர்ஸ், அப்புறம் வந்து ஃபிஷ் ஆயில் சிப்ஸ், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவனுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க. இது நல்லா இல்ல, நல்லா இல்ல. இதுதான் நம்ம இந்த கேம்லயே வாங்கினதுலயே காஸ்ட்லியான ஐட்டம். 600 ரூபாய் இந்த சாக்லேட். இதான் இந்த துபாய் சாக்லேட்னு சொல்லிட்டுலாம் கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருந்துச்சுல்ல, அதுதான் இது. இதையும் நம்ம ஊர்ல கிடைக்கிற சாக்லேட்டையும் பிளைண்டா டேஸ்ட் பண்ண போறோம். கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த தடவை நீ கண்டுபிடிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல அந்த காயின் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பயங்கர டேஸ்டா இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஏப்ரல் ஃபூல். நானும் அப்படிதான் நினைச்சேன். காயின், கோல்டு காயின் சாக்லேட், இந்த சில்வர் காயின் பார்த்தா சூப்பரா இருக்குமா என்ன நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கிடுவேன். ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்டேன். நானும் அப்படி ஒரு தடவை திருந்துறலாம் கிடையாது. வாங்கி வாங்கி ஒரு வெறுப்பேன். தடவை அது நல்லா இருக்குமா? ரெடி? அன்பாக்சிங் ASMR. இதுல கிளிக்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்க. என்டைசி இது பேரு. ஸ்மெல் நல்லா தெரியுது. என்னடா அது மதுரக்காரனுக்கு வந்து சோதனை. இது கிளிக்கிறதுக்கு இடம் கொடுக்காத சாக்லேட். ரொம்ப சூப்பரா இருக்குது. ஸ்டார்ட். எப்படி இருக்கு? நல்ல ரிச் சாக்லேட்டியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. அது நல்லா வாய் ஃபுல்லா சாக்லேட்டா இருந்தது. இது போட்டுனே அது வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிச்சா? அடிச்சு தள்ளிடுச்சு. இந்த சைடு மட்டும்தான் என் டேஸ்ட் பட்ஸ் வேலை செய்யற மாதிரி இருக்கு. இதுதான் எக்ஸ்பென்சிவா இருக்கணும். செம்மையா இருக்கு. கண்களை திறங்க. கரெக்டா? கரெக்ட். அதுதான் எக்ஸ்பென்சிவ். அவ்வளவு நல்லா இருக்கா? எனக்கு இப்ப சாப்பிட்டு பார்க்க போல இருக்கு. கண்ணை கட்டுங்க, கண்ணை கட்டுங்க சீக்கிரம். ஓகேவா? டெய்ரி மில்க். அதே சுவை, அதே திடம், அதே மனம். சைஸ் தான் சின்னது பண்ணிட்டேன். ஆமா, இந்த சைஸ்ல தான் டெய்ரி மில்க் முதல்ல இருந்துச்சுல்ல. இப்போதான் ஃபிளாட் ஆக்கிட்டாங்க அப்படியே. ஐயோ, ஹலோ, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு. டேஸ்ட் பார்க்கறதுக்கே பாதி போயிருச்சு. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ஆனா செமையா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு. இது வந்து எக்ஸ்பென்சிவ், இது வந்து டெய்ரி மில்க். ஆனா உண்மையிலே சூப்பரா இருக்குல்ல. இதுக்கும் எங்க 2 பேருக்குமே அவ்வளவு சாக்லேட் பிடிக்காது. நாங்க 2 பேரும் அவ்வளவு சாக்லேட்ல விரும்பி சாப்பிட மாட்டோம். இது நல்லா இருக்கு. உண்மையிலே ஸ்வீட் டூத் இருக்கவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். 600 ரூபாய் கொடுத்து சாக்லேட் வாங்கணுமா? 600 ரூபாய் கொடுத்தல வாங்கணும்னா வீட்டுல தேங்காய் பருப்பி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். போதும் உள்ள வச்சு. இந்த ரவுண்ட் வந்து சீப்பஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிஸ்கட் எடிஷன், அதாவது குக்கீஸ். குக்கீஸ் வேற, பிஸ்கெட்ஸ் வேற. ஆமா, பிஸ்கட்னா என்னன்னா ட்வைஸ் குக்டு அப்படிங்கறது அதோட மீனிங். பிஸ்கோத்தே அப்படில இருந்து வந்ததுதான் பிஸ்கட். ஆமா, அவனுக்கே தெரியாது. குக்கீஸ்ங்கிறது வேற. எனக்கு அதெல்லாம் வித்தியாசம் தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்தே எதை காட்டினாலும் பிஸ்கட்னு சொல்லுவாங்க. சேனல் பேரே பிஸ்கட்னு தான் வச்சிருக்கிறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சீப்பஸ்ட் எக்ஸ்பென்சிவ். உங்களோட ஃபேவரட் பிஸ்கட் என்ன? என்னோட ஃபேவரட் பிஸ்கட்டா? என்னுடைய ஃபேவரட் பிஸ்கட் வந்து ஹைட் அண்ட் சீக். உங்களுடைய இது? எனக்கு வந்து 2 பிஸ்கட் பிடிக்கும். ஒன்னு வந்து மில்க் பிக்கீஸ். பால்ல தண்ணில தொட்டு சாப்பிடுவீங்களா? டீலயும் பிடிக்கும். ஒரு பிஸ்கட் வச்சு தொட்டு அது இன்னொரு மேல வச்சு அப்படிலாம் டிஃப்ரெண்டா சாப்பிடுவேன்.
உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ இந்த மாதிரி சாப்பிடுறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு பிஸ்கெட் வந்து பேரு மறந்துருச்சு. அது குக்கி மாதிரி தான் இருக்கும். மேல வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரூட் நட்டுன்னு சொல்லி ஒரு இது. அது 30 ரூபான்னு நினைக்கிறது வந்தப்போ. அது வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாயிரும். ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியான பிஸ்கெட் நமக்கு வாங்கி தர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிஸ்கெட் வாங்கிட்டு போயிருப்பேன். யாருக்கு? யாருக்கோ சீப்பஸ்ட் எக்ஸ்பென்சிவ் குக்கி ரவுண்டு. கணக்கட்டிக்கோ. அப்படியே எடுத்து வைப்பேன்னு நினைச்சேன். இது வந்து ஸ்டார் பக்ஸ்ல இருந்து வாங்கினது. இதோட விலை வந்து 280 ரூபா. இத்த தண்டியா இருக்கு. இதை வந்து கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுனால இதை நான் உடைச்சு வைக்க போறேன். இன்னொரு பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எது? ஜிம்ஜாம். ஜிம்ஜாம் எனக்கும் ஜிம்ஜாம் பிடிக்கும். அது சைடுல எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இந்த சென்டரோட சேர்ந்து சாப்பிடணும். இருங்க மாற்றி வச்சிட்றேன் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சும்மா கேட்டேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. கிறிஸ்பியா நல்லா இருக்கு. உள்ள சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. செம சாஃப்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் இது சூப்பரா இருக்கு. கிறிஸ்பி டெக்ஸ்சர் எல்லா வைஸும் இது சூப்பரா இருக்கு. அது வந்து ஏதோ நட்ஸ் மாதிரி என்னமோ போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து எக்ஸ்பென்சிவ். இது வந்து நம்ம ஊரு. சரி ஒரே நிமிஷம். ஆனா நீ கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். கண்ணை கழட்டிக்கோ. ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சுல, அதை சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. ஆனா இதோட சேர்த்து இது சாப்பிடுறப்போ இது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி மேபி சுகர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன். சரி எண்ணெய் கணக்கு கட்டுங்க. நம்ம சாப்பிடுறத பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் நான் எப்ப 250 ரூபா பிஸ்கெட் சாப்பிடுறது? சீக்கிரம் சுத்துங்க. இருப்பா எப்படி இருக்கு? அவர் யூனிபிக். அப்ப இவரு தான் ஸ்டார் பக்ஸ். ஏதோ பிச்சு வேற போட்டுருக்க அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு. இதத்தான் இவ்வளவு நேரம் ஒட்டிக்கிட்டு இருந்தியா? அது நல்லாவே இல்லை. இந்த நல்லா இருக்கு. நான் கூட சும்மா சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சேன். 280 ருபீஸ்க்குலாம் ஒர்த்து கிடையாது. சும்மா சொல்றேன். இல்ல என்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. இதுதான் நல்லா இருக்கு. இது என்ன பிஸ்கெட்னு சொல்ல மாட்டேன். இது வந்து யூனிபிக்கோட சாக்கோ சிப் குக்கி. 250 ரூபாய்க்கு இதுல ஒரு நான் 5 பாக்கெட் வாங்கியிருப்பேன்டா. உண்மையாவே 10 பாக்கெட் வாங்கி இருந்திருக்கலாம். நல்லாவும் இருக்கு. இது இந்த ரவுண்ட்ஸ்லயே வந்து டிசப்பாயின்ட்மெண்டான ரவுண்டுன்னா இதுதான். எதிர்பார்த்ததில் ஏமாத்திட்டானுங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் ரவுண்டு காஃபி. ஃபைனலா ஒரு காஃபியோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஃபி வந்து ஸ்டார்பக்ஸ் காஃபி. ரொம்ப சீப்பான காஃபி வந்து நம்ம வீட்ல போடுற காஃபி. ஆமா வீட்ல போடுறதை விட யாருனாலையும் விலை கம்மியா போட முடியாது. சோ அது ரெண்டையும் நம்ம பிளைண்டா டெஸ்ட் பண்ணி எது எக்ஸ்பென்சிவ் எது சீப்னு கண்டுபிடிக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டுலயுமே சுகர் போடல. ஏன்னா எவ்வளவு அளவு அவங்க போட்டிருப்பாங்க போட மாட்டாங்கல்ல தெரியல. அவங்க போடுவாங்களா போடலன்ட்டு. ஆனா சுகர் இல்லைன்னா தான் அது ஆக்சுவலா அந்த காஃபியோட டேஸ்ட் தெரியும். ஆமா போட மாட்டாங்க. நிறைய காஃபி லவர்ஸ் வந்து சக்கரை போடாம காஃபி குடிப்பாங்களாம். அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஆமா ஒரு தடவை நாங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ ஃப்ரெண்ட் வந்து காஃபி கேட்டேன். அந்த பொண்ணு அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல நிறைய சுகர் போட்டாங்கன்னு அன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே பண்ணிட்டாங்க. அப்படியா? காஃபில சுகர் எதுக்கு போட்டீங்க? அதுவும் இத்தனை சுகர் எதுக்கு போட்டீங்க? ஆனா நான் பார்த்ததுல இந்த ரொம்ப இந்த பிரிட்டன்சியஸா நிறைய பேர் இந்த காஃபில வச்சிருக்காங்கல்ல. இப்படிதான் வேணும். ஆமா டீ லவர்ஸும் அப்படிதான் இருக்கீங்க. சரி அப்பனா ஒண்ணு கொண்டு தலைச்சது கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டுலயுமே சூடு இல்ல. சுத்தமா இல்ல. இதுதான் எங்க தளபதி வந்து பாட்டிலே சொல்லியிருக்காரு. காதல் என்பது காப்பியை போல ஆறி போனா கசக்கும். பாடாதரா காப்பி ரைட்டா இருப்பது. இதுக்கேவா? கரெக்டான டைரக்ஷன் நம்பர். ஓகே. என்னப்பா என்னமா பண்ணி அதே படத்துல வர மாதிரி என்ன வாய் மட்டும் தான் வேலை செய்யுது மத்ததெல்லாம். இதுல வந்து பால் கொஞ்சம் திக்கா இருக்கு. இதுல கொஞ்சம் லிக்விடியா இருக்கு. அதனால இதுதான் வந்து வீட்டுல செஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கடையில வாங்கினது. ஏன் கடையில திக்கா பால் கொடுக்க மாட்டாங்களா? நம்ம வீட்டு அளவுக்குலாம் யாரும் திக்கா பால் ஊத்த மாட்டாங்க. கடையில வந்து மோஸ்டா பால்ல தண்ணி கலப்படம் பண்ணிடுவாங்க. ஸ்டார்பக்ஸ்ல கூட எவனா இருந்தாலும் காசு பாக்குறதுன்னா காசு பார்க்க தானே செய்வான். அதுதான் என்னுடைய லாஜிக். கரெக்டா? கரெக்ட்.
கரெக்ட். ம். ச்சே, நான் கூட திக்கா இருக்கு இந்த ஸ்டார்பக்ஸ். வேற டம்ளர் எடுத்து கொடுவீங்களா? வேற டம்ளர் தான் கொண்டு வருவேன். எனக்கு இந்த திக்கு லைட்லாம் தெரியல. ம். இதுல வந்து டிகாஷன் ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது, இதுல கொஞ்சம் கம்மியா ஃபீல் ஆகுது. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னன்னு தெரியலையே. இது வந்து வீட்ல போட்டது. கரெக்ட். கரெக்டா? எப்படி? ஏன்னா அதுல சுகர் போட்டா எப்படி இருக்கும்னு. Imagine. இதுல சர்க்கரை இப்ப ஆட் பண்ணுங்க. அந்த டெக்னாலஜி என் கம்ப்யூட்டர்ல இருக்கு. அவன் டேங்க்ல மண்ணள்ளி போடுங்க. ஸோ ஓகே, இது வீட்ல போட்டது, இது இதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. எது நல்லா இருக்கு? எனக்கு வீட்ல போட்டதான் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. எனக்கும் வீட்ல போட்டது தான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனாலதான் சக்கரை இல்லாம காஃபி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஆக்சுவலா ப்ராப்பரான அதோட டேஸ்ட் தெரியும். என்னதான் அவன் 300 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்கினாலுமே வீட்ல போடுறது தான் நல்லா இருக்கு. மேபி டீ கடையில போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா காம்படிஷன் இருந்திருக்குமோ. இல்ல, ஸ்டார்பக்ஸ்ன்றது வந்து நிறைய பேத்துக்கு அது எப்படி இருக்குமோ அப்படின்ற தாட்லாம் இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். நானும் ஒரு தடவை போயிருக்கேன். அப்பதான் காஃபி டேஸ்ட் பண்ணேன். அப்பவே நான் நினைச்சதும் அந்த அளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கம்பேர் பண்ணி பக்கத்துல வச்சு சாப்பிட்றப்பதான் தெரியுது அது எவ்வளவோ பரவாயில்லன்னு. ஸோ இந்த மொத்த இதுலயே வச்சு எக்ஸ்பென்சிவ்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது வந்து சாக்லேட். அந்த சாக்லேட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுவும் ஒரு பீஸ்க்கு மேல சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன், திகட்டிரும். பட் ஆனா அந்த சாக்லேட் லவ்வர்ஸ் அவங்களுக்குலாம் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் ஃபேவரட். இந்த எக்ஸ்பென்சிவ்ல இருக்கிறதுல நான் டிசப்பாயிண்ட் ஆனது வந்து அந்த குக்கி. நான் இவ்வளவு மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாவே அவ்வளவு பணத்துக்கு அது ஒர்த்தே கிடையாது. அப்புறம் ரேட் கம்மியா இருந்ததுல ரொம்ப பிடிச்சது. ரேட் கம்மியா இருந்ததுல பிடிச்சது வந்து அந்த சிப்ஸ். உங்களுக்கு? எனக்கும் சிப்ஸ் தான். சிப்ஸ் அப்புறம் இந்த காஃபி நான் போட்டேன்ல. இந்த சீரீஸை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது சீப் வெஸ் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது சொல்லுங்க. அடுத்த வர வீடியோக்கள்ல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பை.